கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பு நம்ம கண்மணியை காப்பாத்துறாங்க. கண்மணியை காப்பாத்திட்டு இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கண்மணியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்றாங்க. இதை கேட்ட அன்பு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து வெண்ணிலா பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு பயங்கர மூட் அவுட் ஆகுது. என்ன இது, அன்புவை பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அன்போட மனசை மாத்தலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா அன்பும் கண்மணியும் வெளியில ஒன்னா சந்தோஷமா தான் இருக்காங்களா? என்ன இது, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு நினைச்சா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே கோவப்படுறாங்க. அன்பு, நீயும் அவளும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா உங்க ரெண்டு பேரையும் நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் சந்தோஷமா உங்களை இருக்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா மூட் அவுட்டா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு அன்போட அண்ணியும் அன்புவோட அக்காவும் வராங்க. என்ன வெண்ணிலா, அன்புவை மயக்கணும்னு சொல்லிட்டு நீ இந்த அழகாக்கு அழகா ரெடி பண்ணிட்டு போயிட்டியே, அன்பு எப்படி இருக்காரு, நல்லா இருக்கானா சொல்லு வெண்ணிலான்னு சொல்லி கேட்குறாங்க. நானே ரொம்ப கோவத்துல இருக்கேன், என்னை திரும்ப திரும்ப கோவப்படுத்தாதீங்க, ரெண்டு பேரும் தயவு செஞ்சு இங்கிருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு சொல்லு, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையை இங்கிருந்து போயிடுங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. வெண்ணிலா, என்னமாச்சு, எதுக்காக அவங்க ரெண்டு பேர்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க? பாட்டி, நான் ஒண்ணுமே கேட்கல, அன்பு இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அன்புவை சமாதானம் பண்ணி அவரை கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொன்னா. சரி சொல்லிட்டு என்னாச்சு வெண்ணிலான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஏன் பாட்டி இவ இவ்வளோ கோவப்படுறா, அப்படி நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே பாட்டி இங்க பார், மற்றவங்க என்ன நிலைமையில எப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னன்னாலும் பேசுவீங்களா? முதல்ல இங்க இருந்து போங்க, போங்கன்னு சொல்றேன் இல்லைன்னதும் அங்கிருந்து ஸ்வேதாவும் அதே மாதிரி எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. என்னாச்சு வெண்ணிலா சொல்லுன்றாங்க. பாட்டி, நான் ரொம்பவே அழகா அன்புவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி அவரை என் வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போனேன். ஆனா அங்க நடந்தது வேற பாட்டி. எனக்கு என்னவோ அன்பு வீட்டை விட்டு போயிட்டு கண்மணி அன்பு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துதான் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுதுன்றாங்க. இங்க பாரு, நீ யார பத்தி என்னன்னாலும் சொல்லுவேனிலா, அதை நான் நம்புறேன். ஆனா என் பேரன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு சொன்னா அதை என்னால நம்பவே முடியாது. அவன் எந்த அளவுக்கு கண்மணி மேல கோபத்துல இருக்கான்றது எனக்கு தெரியும். கண்மணியும் அவனும் சேர்ந்து வாழ்றாங்களா? கண்டிப்பா நடக்கவே நடக்காது, அப்படி ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. பாட்டி, என் கண்ணால பார்த்தேன் பாட்டி, நான் என்ன பொய் சொல்லுவேனா? நான் சொல்றது எல்லாமே உண்மை பாட்டின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியும் வருத்தப்பட்டும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே பாட்டி புரியுது வெண்ணிலா, நீ சொல்றது எல்லாமே புரியுது, நீ எப்ப பாரு அன்போட நினைப்பாவே இருக்க போல, அதனாலதான் அப்படி ஒரு விஷயம் உனக்கு தோணுது, அன்பெல்லாம் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பாட்டி, அப்படிதான் நீங்க நான் சொல்றத நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களுக்கு ப்ரூஃபோட எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க. அதுல அன்பு கண்மணியை தூக்கி வச்சு ஃபைட் பண்ற வீடியோ இருக்கு. இதை பார்த்ததும் பாட்டிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன வெண்ணிலா, அன்பு கண்மணியை தூக்கி வச்சுட்டு இருக்கான், நான் தான் சொன்னேன்ல பாட்டி, நீங்க தான் நம்பல, இப்பவாத நம்புறீங்களா பாட்டி? நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அன்பு இங்க உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு கண்மணியை வீட்டை விட்டு துரத்திட்டு எப்படியும் கண்மணியை சமாதானம் பண்ணிட்டா போல. இப்ப கண்மணி அன்பு ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க போல. அவ்வளவுதான் பாட்டி, இனி என்னால அன்பு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழவே முடியாது போலன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. வெண்ணிலா, என்ன ஆனாலும் சரி, நீ அன்பு கூட தான் சேர்ந்து வாழ போற. நான் கண்டிப்பா அன்பு கூட உன்னை சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இருன்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. நீங்க சொல்லலாம் பாட்டி, ஆனா அன்போட மனசு மாறுமான்னு எனக்கு தெரியல, அன்பு என்ன கல்யாணம் பண்ணிப்பாரோன்னு எனக்கு தெரியலன்றாங்க. என்ன பண்ணியாவது கண்மணியை இந்த உலகத்தை விட்டு அனுப்பி கூட அன்புவோட மனசை மாத்தி கண்டிப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரு ராஜேஸ்வரி கிடையாது. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பா பாட்டி, உங்க மேல நம்பிக்கை இல்லாமையா நான் இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கேன், அன்புவை நினைச்சிட்டே இருக்கேனா? அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். இப்போ உங்ககிட்ட சொல்றேன் பாரு பாட்டி, அதுதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். அன்பு மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் இனி இந்த உலகத்துல இருக்கவே மாட்டேன். இதுதான் என்னுடைய முடிவு.
இனிமே முடிவு உங்க கையில. அன்புவை எனக்கு எப்படி வந்து ஒண்ணு சேர்த்த போறீங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா அன்பு இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு போறாங்க ராஜேஸ்வரி கிட்ட. இப்ப ராஜேஸ்வரி என்ன செஞ்சு அன்பும் வெண்ணிலாவை சேர்க்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.